வணக்கம். பல்சுவை பெட்டகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ரயில் பயணத்தில் ஒரு குழந்தையை சந்தித்த அனுபவம். 4/8/2026 மாலை நேரம். ஜோலார்பேட்டையில் நானும் என் மனைவியும் ரயில் ஏறுவதற்காக வந்தோம். அப்படி வருகிற போது மாலை 5:30 மணிக்கு ட்ரெயின் வருவதாக இருந்தது. ஆனால் 1.5 மணி நேரம் காலதாமதமாக வந்தது. 7 மணிக்கு தான் ரயில் வந்தது. அங்கேயே காத்திருந்தோம். ரயில் நிலையத்திலேயே காத்திருந்து விட்டு பிறகு ரயில் ஏறினோம். ரிசர்வேஷன் நாங்கள் பண்ணியிருந்தோம். D2 அதில் நாங்கள் அமர்ந்து வந்தோம். 57, 58 இருக்கை எண் அதில் அமர்ந்து வந்தோம். காட்பாடி வரையிலும் ரயில் மிக மிக மெதுவாகவே வந்தது. ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்னடா ட்ரெயின் வந்ததும் லேட்டு, இப்போ போகிறதும் ரொம்ப லேட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசி ரொம்ப கஷ்டமாக வந்தது. அதற்கு பிறகு ஒரு குழந்தையும் அவங்க தாய் அவங்களுடைய அப்பா அவங்க அமர்ந்திருந்தாங்க. அந்த குழந்தை பேசியதை கேட்டு எங்களுக்கு 2 மணி நேரம் சென்னை பெரம்பூர் வர வரையிலும் எதுவும் தெரியவில்லை. அப்பொழுது நிறைய அலைபேசி எங்களுக்கு வந்தது. நாங்கள் இருவருமே எடுக்கவில்லை. எந்த அலைபேசியும் நாங்கள் எடுக்கவில்லை. காரணம், அந்த குழந்தை நடந்து கொண்டது. சின்ன குழந்தை, ஏறக்குறைய ஒரு 3 வயதிலிருந்து 4 வயதுக்குள்ளே இருக்கும் அந்த சின்ன குழந்தை. பையன் அவன் பேசி கொண்டு வருகிறான் அவங்க அம்மாவோடு அவங்க அப்பாவோடு. அவன் பேசி கொண்டு வருகிற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்னென்னா, அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஒன்று எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறாங்க, ஒன்று எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறான். பாருங்கள் குழந்தை மனசை. குழந்தையும் தெய்வம் குணத்தால் ஒன்றுன்ற மாதிரி. ஒன்று எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு அவங்க அம்மா பேசுகிறாங்க. ஆனால் அவன் சொல்கிறான், ஒன்று எனக்கு பிடிக்குமே அப்படிங்கிறான் அந்த மழலையோடு. சரி, அது முடிந்தது. அப்படியே அந்த ஒரு சைடில் வரும்போது அந்த போர்டெல்லாம் படிச்சுக்கிட்டு வராங்க. ஒரு மெக்கானிக்கல் ஷாப் ஏதோ ஒரு ஷீட் போட்டிருந்தது. அது போட்டிருக்கு, என்ன இருக்குங்க அப்படின்னு கேட்குறான். அதில் கார் இருக்குது, பைக் இருக்குது, எல்லாம் ரிப்பேர் பண்ணுவாங்கடாங்க. அப்போ நம்ம அப்பா அவங்க வேலை செய்ய விட்டுறலாமா? அந்த குழந்தையின் பதில் எனக்கு சிரிப்பாக இருந்தது. குழந்தைக்கு எப்படி இப்படி சிந்தனை வருது அப்படின்ட்டு. ஓடாத வாட்சை அவன் கட்டியிருக்கான். என்னடா ஓடாத வாட்சை கட்டிட்டு டைம் பார்க்குறேன்றாங்க அவங்க அம்மா. இப்போ டைம் 3 மணி அப்படிங்கிறான். 3ஆ? பகல் 3 மணியா இரவு 3 மணியா என்று கேட்டவுடன் அவன் சொல்லுகிறான், பகல் 3 மணி. பகல் இப்போ நைட்டாக இருக்க, சன்னை காணுமே இல்லையே அப்படின்னு. சன்னு காணுமா? அது உன்னை மாதிரி பேய் வரும். டேய், நான் பேயாடா? ஆமாம், உன்னை மாதிரி பேய் வரும் அப்படிங்கிறான். அந்த குழந்தை பேசும்போது அவ்வளோ ஒரு மழலை அழகு. அந்த கேட்கும்போது அவ்வளோ இன்பமாக இருந்தது. இன்னும் நிறைய பேசிக்கொண்டு தண்ணி கேட்டாங்க. தண்ணி எடுத்து கொடுறாலும், தண்ணி இல்லை நான் எடுத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்றான். அப்படியா, எடுத்து கொடுக்க மாட்டியா? எடுத்து கொடுக்க மாட்டேன். எனக்கு தண்ணி வேணுன்றான். அப்போனா நீ என்ன பண்ண? கொடுக்கலன்னா அழுவேன், வேகமாக அழுவேன்றான். இப்படி அந்த குழந்தை பேசி கொண்டு வந்தது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன் இது குறிப்பிட்ட குழந்தை கள்ளம் கபடமற்ற ஒரு மனசு என்று சொல்வார்களே, அதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. நிறைய குழந்தைகளோடு நாம் பயணிக்கிறோம். அந்த ரயில் பயணத்தில் சாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, இல்லையா? அவர்கள் யாரோ, நான் யாரோ. அந்த பெற்றோர்களிடத்தில் கூட நாங்கள் பேசவில்லை. ஆனால் அவர்கள் எங்கே போகணுன்னு கேட்டாங்க. இது மாதிரி பெரம்பூர் போகணும் அப்படிங்களா? சரி, வரும்போது சொல்கிறேன்னு சொன்னாங்க. அந்த குழந்தையை வைத்து பேச முடிந்தது. அதே நேரத்தில் அங்கே அப்படி ஒரு ரயில் பயணத்தில் அந்த நட்பு எப்படின்னா, இறங்கணுன்னு முடிஞ்சிடும், ஆனால் அது மனசில் நினைக்க தோன்றுகிறது, இல்லையா? அப்படி ஒரு குழந்தையோடு நாம் பயணிக்கிற போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரயிலில் சமத்துவம் தான், அதில் எந்த மாற்றும் இல்லை. அப்படி ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற எல்லா இடமும் அப்படி இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நாடு எவ்வளோ ஒரு முன்னேற்றத்திற்கு செல்லும், இல்லையா? அது மாதிரி குழந்தைகளை பார்க்குற போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது. குழந்தைகள் உலகமே ஒரு தனி என்ன சொல்லுவது, குழந்தைகளோடு நம்ம இருக்கிற போது எல்லாவற்றையும் மறந்து விடுகிறோம். அதனால்தான் குழந்தைகளை நேசிக்க வேண்டும். சின்ன குழந்தைகளுக்கு நல்லவற்றை சொல்லித்தரும். அதுவும் அந்த அம்மா நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்பவும், அவங்க யாரும் கேட்டால் பதில் சொல்லணும், வணக்கம் சொல்லணும், இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் விளையாட்டு வாக்கிலேயே அந்த தாய் போதித்த அந்த போதனை, அதெல்லாம் ரொம்ப வியப்பாகவும் ஈர்ப்பாகவும் இருந்தது. அப்படி ஒவ்வொரு அம்மாக்களும் இருக்க வேண்டும். அப்படி அம்மாக்கள் இருக்கிற போது குழந்தைகள் நல்ல முறையில் வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான ஏது நிலை நிச்சயமாக அமையும், இல்லையா? அப்படி ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும். நாளைய குழந்தைகள் தான் இன்றைய குழந்தைகள், நாளைய தலைவர்கள். அதில் எந்த மாற்றம் இல்லை. இது மேடையில் பேசுகிறோம், அதை வீட்டில் நாம் செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்தினால் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் வெகு சிறப்பாக இருக்கும். இளைஞர்கள் கையில் தானே இந்தியா இருக்கிறது என்கிறோம். அது பேச்சளவில் இல்லாமல், ஆனால் நிச்சயமாக நடைமுறையிலும் அது சாத்தியமாகி கொண்டு தான் இருக்கிறது. இளைஞர்கள் எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்து கொண்டு இருக்கிற, உலகிலே இளைஞர்கள் அதிகம் கொண்ட நாடு என்றெல்லாம்
நாம் பெருமை பேசிக்கொள்கிறோம். பெருமைதான். ஆனால் அது இன்னும் சிறப்பாக வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது. நம்முடைய விருப்பம் அதுதான். நம்முடைய பிரார்த்தனையும் அதுதான். அதனால் குழந்தைகளை நேசிப்போம். குழந்தைகள் உலகம் என்பது தனி. அதனால் குழந்தைகளோடு நேரத்தை செலவு செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. குழந்தைகளோடு நேரத்தை செலவு செய்ய வேண்டும். பெற்றோர்கள் வேலைக்கு செல்லுகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இருவரும் வேலைக்கு செல்லுகிற எப்படி வேலைக்கு செய்தாலும் அலைபேசிக்குள் மூழ்கி விடாமல் குழந்தைகளோடு அதை விட வேறு என்ன இருக்கும்? நாங்கள் ஒரு 2 மணி நேரம் நான் என் மனைவியும் பயணிக்கிற போது 2 மணி நேரம் எந்த அலைபேசியும் எடுக்க முடியவில்லை. யார் குழந்தையோ இருந்தாலும் அந்த மழலையை ரசிக்காமல் இருக்கும். உலகத்தின் பொதுமொழியா, அது ஒரு புது மொழி இல்லையா? அதை கேட்டு ரசித்தோம். அடுத்து அதை முடித்துவிட்டு நாங்கள் வெளியே வருகிற போது அந்த குழந்தையை பற்றியே நாங்கள் இருவரும் பேசி கொண்டு வந்தோம். அப்படி பேசிக்கிட்டு வரும்போது என் மனைவி விழ போய்விட்டால் அந்த ஒரு வெளியில் வரும்போது அப்படி கூட ஒரு நிகழ்வு நடந்துருச்சு. அப்புறமா வந்தோம். ரயிலில் வந்து வெளியே வந்த பிறகு ஆட்டோ ஏறி வந்தோம். ஆட்டோவில் கூட எங்களால் மறக்க முடியவில்லை. அந்த குழந்தையை பற்றியே பேசி கொண்டிருந்தோம். அந்த குழந்தை எங்களுக்கு என்ன தந்து விட்டது? அல்ல அந்த குழந்தைக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம்? இருந்தாலும் அந்த குழந்தை எங்கள் இதயத்தில் வாழ்கிறது இல்லையா? சிறப்பு. அதனால் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்ப்பதற்கு போகிற இடங்கள், வருகிற இடங்கள், எல்லா இடத்துலையும் நல்லவற்றை சொல்லித் தருவோம். அப்படி சொல்லித் தருகிற போது குழந்தைகள் உலகம் சிறப்பாக இருக்கும். நாளைய இந்தியா நலமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடத்து விடைபெறுகிறேன்.